ஆக்டர் ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்திய பிரியர்தா சொன்னப்ப இருந்த அதிர்ச்சியை விட இன்னைக்கு அவர் பண்ண சம்பவம் பலர் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லணும். அதாவது இன்னைக்கு பிரம்மாண்டமான முறையில நடந்த ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷோட மகள் திருமண விழாவுல ஆக்டர் ரவிமோகன் தன்னுடைய தோழியும் சிங்கருமான கெனிஷா கூட சேர்ந்து ஒரே கலர்ல டிரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே கார்ல வந்துட்டு போயிருந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்த நிலையில ஆக்டர் ரவிமோகன் அவர்களுடைய மனைவி ஆர்த்தி இதை பார்த்து கொதிச்செழுந்து பேசி 2 பக்க அளவுல உள்ள ஒரு அறிக்கையை ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடந்த 1 வருஷமா நான் என்னுடைய மௌனத்தை கவசம் போல சுமந்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் நான் வீக்கா இருக்கின்றதுனால இல்ல, எனக்கு தேவைப்பட்டதை விட என்னுடைய 2 மகன்களுக்கு அதிக அமைதி தேவைப்பட்டதுனால. என்னை நோக்கி வீசப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் ஒவ்வொரு கொடூரமான கிசுகிசுப்புகளையும் நான் உள்வாங்கிக்கிட்டேன். நான் எதுவுமே சொல்லல. அதுக்கு காரணம் என்னோட பக்கம் உண்மை இல்லைன்றதுனால இல்ல, என்னோட குழந்தைங்க பேரண்ட்ஸ் கடையில தேர்ந்தெடுக்கிற சுமைய சுமக்க கூடாதுன்றதுக்காக. ஆனா இன்னைக்கு வெளிவந்த போட்டோஸையும் அதோட கேப்ஷன்ஸையும் பார்க்கும்போது எங்களுடைய யதார்த்தம் வேற மாதிரியா தெரிஞ்சது. என்னுடைய டிவோர்ஸ் ப்ராசஸ் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா 18 வருஷமா என்னோட அன்புலையும் விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் துணையா இருந்தவர் என்னை மட்டும் விட்டுட்டு போகல. ஒரு காலத்துல எனக்கு உறுதியளிச்ச பொறுப்புகள்ல இருந்து விலகி போயிருக்காரு. பல மாசமா அவருடைய சுமைகளை நான் மட்டுமே என்னுடைய தோள்கள்ல சுமந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு உணவும் இரவு நேரத்துல வர ஒவ்வொரு அமைதியான கண்ணீரையும் நானே தாங்கி நானே குணப்படுத்தி நானே சுமந்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல மகன்களை தன்னுடைய பெருமைன்னு சொன்னவர்கிட்ட இருந்து இப்ப உணர்ச்சி ரீதியாவோ பண ரீதியாவோ ஒரு சின்ன சப்போர்ட் கூட வரல. நாங்க எங்க வீட்டை விட்டு வெளியனுப்புறத இப்ப எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, என் கூட சேர்ந்து இந்த வீட்டை கெட்டினவரோட அறிவுறுத்தலின் பேர்ல இது நடக்கிறது தான். நான் ஒரு பணத்தாசை பிடிச்சவள்னு குற்றம் சாட்டப்படுறேன். ஒருவேளை அது எப்பயாவது உண்மையா இருந்திருந்தா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்னோட தனிப்பட்ட நலன்களை பாதுகாத்திருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு நான் அன்பை தேர்ந்தெடுத்தேன், பணத்தை விட்டுட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தேன். அது என்ன இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. காதலிச்சதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா அந்த காதல் பலவீனமா திருப்பியும் எழுதப்படும் போது நான் ஒதுங்கி நிக்க மாட்டேன். என்னுடைய குழந்தைகளுக்கு 10 மற்றும் 14 வயசு தான் ஆகுது. சோ அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அதிர்ச்சி இல்ல. சட்டப்பிரிவுகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வயசுல தான். ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயம் கைவிட்டு போனதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. பதிலளிக்கப்படாத ஒவ்வொரு அழைப்பும், ரத்து செய்யப்பட்ட ஒவ்வொரு சந்திப்பும், எனக்காகவே எழுதப்பட்ட ஆனா அவங்களால படிக்கப்பட்ட ஒவ்வொரு உணர்ச்சியற்ற செய்தியையும் அவங்க அறியும் போது வெறும் மேற்பார்வைகளா மட்டுமே இருக்காது, அது எல்லாமே காயங்களா மாறிடும். நான் இன்னைக்கு ஒரு மனைவியா பேசல, அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பெண்ணா கூட பேசல, தன்னுடைய குழந்தைகளோட நலனை மட்டும் மையமா வச்சுக்கிட்டு பேசுற ஒரு தாயா நான் பேசுறேன். இன்னைக்கு நான் ஏஞ்சிக்கலனா அவங்கள எப்பவுமே இழந்துருவேன். இன்னைக்கு நீங்க பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு போகலாம், மேலும் பொது வாழ்க்கையில உங்களுடைய பேரை மாத்திக்கலாம். ஆனா உங்களால உண்மைய மாத்தி எழுத முடியாது. அப்பான்றது உறவு மட்டும் இல்ல, அது ஒரு உயர்ந்த பொறுப்பு. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில குறுக்க வந்தவங்களால என் குழந்தைகளோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க சிந்தக்கூடிய கண்ணீர் எல்லா இடத்துலயும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்னுடைய வார்த்தைகள்ல இருந்து தப்பிக்கலாம், ஆனா எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. எங்களை உத்து பாக்குறவங்களுக்கும் எங்களோட நலன் விரும்பிகள்னு சொல்லி அடையாளம் காட்டிக்கிறவங்களுக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர்த்தி ரவின்ற பேர்ல தான் இருக்கு. சட்டம் முடிவு செய்யற வரை அது அதே பேர்ல தான் நீடிக்கும். அன்புள்ள மீடியாஸ்க்கு என்ன நீங்க அவருடைய முன்னாள் மனைவின்னு சொல்லி அடையாளப்படுத்த வேண்டாம். அந்த முடிவை சட்டம் எடுத்து செயல்படுற வரைக்கும் அமைதியாவும் பொறுமையாவும் இருக்கிறது நல்லது. இது பொறாமையோ பழி வாங்குற செயலோ இல்ல. இது ஒரு தாய் நெருப்புல அடி எடுத்து வைக்கிறது சண்டைக்காக இல்ல, பாதுகாப்பிற்காக. நான் அழுகல, கத்தல, நான் உறுதியா நிக்கிறேன். ஏன்னா நான் கண்டிப்பா நின்னே ஆகணும். இன்னும் உங்களை அப்பான்னு கூப்பிடுற அந்த 2 பசங்களுக்காக நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன்னு ஆர்த்தி ரவி ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. இதை பார்த்த பலரும் இவங்களுக்கு இப்ப ஆறுதலும் ஆதரவும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. மேலும் ஆர்த்தி ரவியோட இந்த ஒரு அறிக்கைக்கு ஆக்டர் ரவிமோகன் ஏதாவது ரிப்ளை கொடுப்பாரன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.